தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். கமெண்ட்ல நிறைய பேர் 11th தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் 2 சாப்டர்ஸ். ஸோ ஆனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 12th நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 12th ஆர்கானிக் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு 3, 4 பேருடைய கமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ 12th ஆர்கானிக் ஹாலோ அல்கென்ஸ் ஹாலோரின்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம சாப்டருக்குள்ளார போகலாம். ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோ அரீன்ஸ். ஓகே, ஹாலோ இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஹாலஜன்ஸ். எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்கு? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடைன். பட் ஆஸ்டடைன் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த 4 மட்டுமே நம்ம ஹாலஜன் சொல்லுவோம் இல்லையா? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். தீஸ் ஆர் ஹாலஜன்ஸ். ஃபைன். இப்போ அல்கேன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் ஃபார்முலா தெரியும். CnH2n + 2. ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன்ஸ் லெசன் பார்த்தவங்களுக்கு இது இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு அடுத்தது ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் பார்த்தோம் 11th. அது தொடர்ந்து இந்த 12th வீடியோ போடுறதுனால அல்கேன்ஸ் உங்களுக்கு இதுல இருந்து ஈஸியா சொல்ல முடியும். ஃபைன். அரீன்ஸ்ன்றது பென்சினை வச்சோ அல்லது நான் பென்சினைட் காம்பவுண்ட்ஸும் இருக்கு. பட் பென்சினை வச்சு வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் என்னதான்? ஆல் த காம்பவுண்ட்ஸ் ஆர் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், ரைட்? ஸோ அரீன்ஸ் அப்படின்றது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, இங்க CnH2n + 1 இருந்துச்சுன்னா அது அல்கைல் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட ஹாலஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ஹாலோ அல்கேன் அப்படின்னு பேரண்ட் நேம்ல சொல்லுவேன். ஹாலோ பென்சின் ஆர் ஹாலோ அரீன், ஹாலோ அல்கேன். ஓகே, ஸோ ஹாலஜனும் அல்கேனும் ஹாலஜனும் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸும் ஒன்னா இருக்கக்கூடியது தான் ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோரின்ஸ். இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? Halogenated compounds persist in the environment due to their resistance to break down by soil bacteria. Okay, so soil bacteriaவால அது என்ன ஆகுதுன்னா break down ஆகுது. என்விரான்மெண்ட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? persist in the environment due to their resistance to break down by soil bacteria. ஆக்சுவலா பிரச்சனை இல்லைன்னு சொல்லல, பிரச்சனைன்னு சொல்றாங்க. என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய பிரச்சனை. ஏன்னா பாக்டீரியாவால, சாயில்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவால அதை என்ன பண்ண முடியல? பிரேக் பண்ண முடியல. அதை தடுக்குது இந்த ஹாலஜனேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஸோ அப்போ இது கெட்டது தானே அப்படின்னா சில விஷயத்துல என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தா குளோபல் வார்மிங்னு பார்த்தா நம்மளுக்கு கெட்டதுன்னு சொல்லலாம். மற்றபடி நிறைய விஷயத்துல நல்லதையும் செய்யுது. பெஸ்டிசைடு, இன்செக்டிசைட், ட்ரக்ஸ், இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் ஹாலஜன் டெரைவ்டு காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இன் அன் அலிஃபேட்டிக் ஆர் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். அலிஃபேட்டிக்கா இருந்தாலும் சரி, அரோமேட்டிக்கா இருந்தாலும் சரி, அந்த ஹைட்ரோகார்பன்ஸ்ல ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. எதை ரீப்ளேஸ் பண்றோம்? பை ஹாலஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு பதிலா ஹாலஜன் ஆட்டமை ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சாரி, ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அல்கைல் ஹாலைட். ஓகே, ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அரைல் ஹாலைட்ஸ், ஹாலோ அரீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ respectively, haloalkanes contain halogen atoms attached to the sp3 hybridized carbon atom of an alkyl group. Whereas haloarenes, haloalkanes இருந்துச்சுன்னா அது sp3 கார்பன் சொல்றாங்க. ஸோ டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி உங்களுக்கு தெரியும். ஹாலோஅரீன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல ஹாலஜன் அட்டாச் இருந்துச்சுன்னா ஹாலோஅரீன்ஸ் contains halogen atom attached to sp2 hybridized carbon. Because பென்சீன்ல இருக்கக்கூடிய எல்லா கார்பனுமே என்னவா இருக்கும்? டபுள் பாண்ட் கார்பனா இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு பென்சீன் எடுத்துக்கிட்டா அதுல எல்லா கார்பனுமே என்னவா இருக்கு? டபுள் பாண்டா இருக்கு. So sp2 carbons, sp2 hybridized carbon atom by an aryl group. Many halogen containing atom of an alkyl group, whereas haloarenes, sorry, நான் வேற இடத்துல படிக்கிறேன். Many halogen containing organic compounds occur in nature and some of these are clinically useful. So இது மெடிசினலாவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதுதான் கிளினிக்கலி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலது நேச்சுரலாகவும் இருக்குன்னு சொல்றாங்க ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ்ல. தீஸ் கிளாஸஸ் ஆஃப் கம்பவுண்ட்ஸ் ஃபைண்ட் வைட்லி அப்ளிகேஷன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் இன் டே டு டே லைஃப். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லயும் சரி, இதனுடைய பயன்பாடுகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஹாலோஅல்கேன்ஸ், ஹாலோஅரீன்ஸ் உடைய யூசஸ். ஓகே, தே ஆர் யூஸ்ட் ஆஸ் அ சால்வெண்ட் ஃபார் ரிலேட்டிவ்லி நான் போலார் காம்பவுண்ட்ஸ். இது என்ன பண்றாங்கன்னா நான் போலார் காம்பவுண்ட்ஸ்க்கு சால்வெண்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் குளோரோஃபார்மோ, கார்பன் டெட்ராக்ளோரைட், CCl4. இட்ஸ் எ வெரி குட் சால்வெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் போலார் சால்வெண்டா கார்பன் டெட்ராக்ளோரைடு என்னவாகாது? பிளஸ் மைனஸா தெரியாது, அதனால நான் போலார் சால்வெண்டா இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆர்கானிக்ல. And as a starting material for the synthesis of wide range of organic compounds. நிறைய ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் சிந்தசைஸ் பண்ண நான் செயற்கையா தயாரிக்கணும்னா இந்த ஹாலோஅல்கேன்ஸ், ஹாலோஅரீன்ஸை நான் ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியலா எடுத்துக்கிறேன். இந்த காம்பவுண்ட் மட்டும் நான் கிடைச்சிடுச்சுன்னா போதும், இதுல இருந்து நான் மற்ற காம்பவுண்ட்ஸ்லாம் ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்றாங்க. Chlorine containing antibiotic
chlorampenicol produced by microorganisms is very effective for the treatment of typhoid fever. So typhoid fever க்கு நம்மளுக்கு very effective ஆன drugs என்னென்ன அப்படின்னா chlorampenicol. இந்த chlorampenicol என்னதான் பண்றோம் அப்படின்னா ஆக்சுவலா குளோரினுடைய ஆன்டிபயோட்டிக் தான், குளோரின் கண்டெய்னிங் ஆன்டிபயோட்டிக் தான் chlorampenicol. இது எதால ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் டைஃபாய்ட் ஃபீவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பாடி ப்ரொடியூசஸ் அயோடின் கண்டெய்னிங் ஹார்மோன் தைராக்சின். ஸோ நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் ரைட், அதுல இருந்து தைராக்சின் அப்படின்ற ஒரு என்சைம் ஹார்மோன் சுரக்குது. த டிஃபிஷியன்சி ஆஃப் விச் காசஸ் எ டிசீஸ் கால்டு காய்டர். ஸோ சிம்பிள் காய்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தைராக்சின் கொஞ்சம் கம்மியாவோ அதிகமாவோ சுரந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா காய்டர் அப்படின்னு, அதனுடைய டிஃபிஷியன்சி குறைவால நம்மளுக்கு காய்டர் ஏற்படும். ஃபைன். கழுத்து முன்கழலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ முன் கழுத்து கழலையா சம்திங், கழுத்து ரொம்ப பெருசாயிடும் வீங்கி போன மாதிரி. ஃபைன். சிந்தட்டிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் வாஸ் குளோரோகுயின் இஸ் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் மலேரியா. இப்போ இங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குளோரின் கண்டெய்னிங் காம்பவுண்ட் தான் என்னன்னா குளோரம்பெனிகால். அது டைஃபாய்ட் ஃபீவருக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குளோரோகுயின் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. குளோரோகுயின்ன்றது எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் நேச்சுரலா ப்ரிப்பேர் பண்ணல. இட்ஸ் த சிந்தட்டிக் ஹாலஜன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வி ஆர் மேன்மேடு காம்பவுண்ட், நம்ம தான் இதை உருவாக்குறோம். குளோரோகுயின் இந்த காம்பவுண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ட்ரீட்மெண்ட் ஃபார் மலேரியா, மலேரியாவுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஹாலோதேன் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் அனஸ்தட்டிக் ட்ரக் டூரிங் சர்ஜரி. ஸோ சர்ஜரி டைம்ல ஆப்ரேஷன்லாம் பண்றாங்க இல்லையா, கையை காலை ஆப்ரேட் பண்ணி உள்ளார ஏதாவது பண்ண போறாங்கன்னா இந்த மாதிரி சர்ஜரி டைம்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும், அனஸ்தீஷியா நிறைய எடுத்துப்போம் இல்லையா. நம்ம எடுத்துக்கணும்னு இல்லை, அனஸ்தீஷியஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நம்மளுக்கு அனஸ்தீஷியா ஆட் பண்ணுவாங்க நம்மளுடைய செலைன்ல. ஸோ அதுல ஹாலோதேன் அப்படின்றது ஒரு அனஸ்தீஷியான்னு சொல்றாங்க. ஹாலோதேன் ஹாலஜன் கண்டெய்னிங் alkane compounds. Certain fully fluorinated compounds are being considered as a potential blood substituent in surgery. So blood வேணும் நம்மளுக்கு சர்ஜரி பண்ணும்போது சில நேரத்துல blood loss ஆகும். bloodக்கு நம்மளுக்கு திரும்ப blood கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாவே சில blood நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க, சப்ஸ்டிடியூயன்ட் இன் சர்ஜரி. ஸோ bloodக்கு பதிலா நம்ம இந்த சப்ஸ்டிடியூயன்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். fully fluorinated compounds அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. In this unit, you will study the important methods of preparation, physical and chemical properties, and uses of organohalogen compounds. So, organicல halogen இருக்கக்கூடிய compounds. இதனுடைய physical properties, chemical properties, preparation and uses. இதெல்லாம் தான் நம்ம line by line பார்க்க போறோம். ஓகேவா? சரி. Classification. So, haloalkanes and haloarenes எப்படி classify பண்றாங்கன்னு பாருங்க. Haloalkanes and haloarenes may be classified as follows. On the basis of number of halogen atom. எத்தனை halogen atom இருக்கு? ஒரு halogen இருந்துச்சுன்னா monohaloalkane, ரெண்டு halogen இருந்துச்சுன்னா dihaloalkane, மூணு halogen இருந்துச்சுன்னா இந்த Xன்றது தான் halogen. ஓகேவா? மூணு halogen இருந்துச்சுன்னா trihaloalkane. இதே மாதிரி தான் aromatic compoundsலயும் ஒரு halogen இருந்துச்சுன்னா monohaloarine, ரெண்டு halogen இருந்துச்சுன்னா dihalo, மூணு halogen இருந்துச்சுன்னா trihaloarine. ஓகே, அப்போ எத்தனை halogen இருக்கும், நம்பர் ஆஃப் halogen atom, அதை பொறுத்து நம்ம மோனோ டை ட்ரை அப்படின்னு சொல்றோம். Okay, monohalo compounds may further be classified according to the hybridization of the carbon atom to which the halogen is bonded as discussed below. So கீழே அதை பத்தி கொடுத்திருக்காங்க. என்னன்னா monohalogen compoundsலயே ஒரே ஒரு halogen அட்டாச் ஆனாலும் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ஹாலோரின்ல இந்த halogen எங்க அட்டாச் ஆயிருக்குன்னா sp2ல அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா, ஆனா இந்த இடத்துல எங்க அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா sp3ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ என்ன மாதிரி ஹைபிரிடைஸ்டு கார்பன்ல அது அட்டாச் ஆயிருக்கோ அதை பொறுத்து நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லலாம். அதை தான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க போறாங்க. காம்பவுண்ட்ஸ் containing sp3 carbon CX bond. Alkyl halide. This class includes alkyl halides or haloalkanes. So in alkyl halide, the halogen atom is bonded to an alkyl group. Haloalkanes பொறுத்த வரைக்கும் alkyl halide பொறுத்த வரைக்கும் ஒரு alkyl group கூட halogen என்ன ஆக போகுது, bond மேக் பண்ண போகுது. ஓகே, they form a homologous series represented by CnH2n plus 1x. So CnH2n plus 2 அப்படின்னா alkane, இங்க CnH2n plus 1 alkyl இருக்கு, அது கூட halogen இருக்கு, haloalkanes சொல்றோம், alkyl halide சொல்றோம். They are further classified as primary, secondary and tertiary. So இந்த மாதிரி wordingல எழுதாம நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே sign யூஸ் பண்ணுவோம் இல்லையா, notation. 1 degree, 2 degree, 3 degree. 1 degree represents as for primary, 2 degree is for secondary, and 3 degree is for tertiary. Okay. Nature of carbon. Okay. Nature of carbon to which halogen is attached. Okay. If a halogen is attached to a primary carbon,
ஒரு ஹாலஜன் பிரைமரி கார்பன்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா என்னென்ன அல்கைல் ஹாலைட், த அல்கைல் ஹாலைட் இஸ் கால்டு பிரைமரி அல்கைல் ஹாலைட் ஆர் 1 degree alkyl halide. ஸோ இதை நம்ம பிரைமரிக்கான சிம்பிளா யூஸ் பண்றோம். Similarly, if halogen is attached to secondary or tertiary carbon atom, the alkyl halide is called secondary alkyl halide or tertiary alkyl halide respectively சொல்லிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் நம்புறேன். இதுதான் ஹாலஜன், எக்ஸ்ன்றது ஹாலஜன், அது அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன் கூட ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருந்தாலோ அல்லது ஆல்பா கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் இருந்தாலோ இதை நம்ம பிரைமரின்னு சொல்லுவோம். ஈவன் ஆல்பா கார்பன் கூட ஒரு கார்பன் கூட இல்லைனா, எக்ஸாம்பிள் மெத்தில் ஹாலைடு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹாலஜன் இருக்கு, அது அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன் கூட வேற கார்பன்லாம் அட்டாச் ஆகல, ஒரே ஒரு ஆல்பா கார்பன் மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி ஆல்பா கார்பன் கூட 0 கார்பன் ஆர் 1 கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு பிரைமரி. அதர்வைஸ் ஆல்பா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், if 2 alpha hydrogen or 3 alpha hydrogen is present, then it is primary. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஹாலஜன் இருக்கு, ஃபங்க்ஷனுக்கு அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன் கூட இங்க ஒரு கார்பன் இங்க ஒரு கார்பன், 2 அல்கைல் இருக்கு. So that means 2 carbons are there. If alpha carbon is attached with 2 carbons, then it is called secondary. Otherwise, if alpha carbon has 1 alpha hydrogen, then it is called secondary. டெர்ஷரி என்ன சொல்றாங்க, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, எக்ஸ்ன்றது ஹாலஜன், அது அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன் கூட 3 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. இந்த மாதிரி அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை டெர்ஷரி சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஆல்பா கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் கூட இல்ல, 0 ஹைட்ரஜன் இருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா டெர்ஷரி சொல்லணும். ஸோ பிரைமரி செகண்டரி டெர்ஷரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இது ஹாலோ அல்கேன்ஸ்ல மட்டும் இல்ல, ஹாலோ அரீன்ஸ்லயும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பென்சைல் காம்பவுண்ட்ஸ்ல C6H5, இது ஃபினைல், அது கூட ஒரு CH2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு பேர் என்னதுன்னா பென்சைல் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா, இந்த பென்சைல் கூட ஹாலஜன் இருந்துச்சுன்னா, இன்கேஸ் இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, அதனால இது நம்ம பிரைமரின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு H போயிட்டு அதுக்கு பதிலாக ஒரு மெத்தில் வந்துச்சுன்னா இப்போ நான் இதை செகண்டரின்னு சொல்லுவேன். இன்கேஸ் இந்த ஹச்சும் போயிட்டு இந்த இடத்துல ஒரு மெத்திலோ ஃபினைலோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு டெர்ஷரி, ரைட்? ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல நம்மளுக்கு பிரைமரி செகண்டரி டெர்ஷரி இருக்கு, அதை பென்சைல் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, allylic halide. Allyl, what is mean by allyl? கார்பன் டபுள் பாண்ட் இருந்து அதுக்கு அட்ஜஸ்டன்ட் கார்பன்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் பாருங்க, CH2 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 and then we have OH here. So OH னா ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், அதுக்கும் பக்கத்துல இருக்கிற கார்பன்ல என்ன இருக்குன்னா டபுள் பாண்ட் நேச்சர் இருக்கு. ஸோ டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா வினைல்னு சொல்லுவோம், ஆனா அதுல ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா தான் வினைல். இங்க டபுள் பாண்ட் கார்பனுக்கு அட்ஜஸ்டன்ட் கார்பன் லெஃப்ட் சைட்ல பக்கத்துல இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன், அதுல தான் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இஃப் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அட்டாச்ட் டு த அட்ஜஸ்டன்ட் கார்பன் ஆஃப் டபுள் பாண்ட் கார்பன்ஸ், தென் இட் இஸ் கால்டு அல்லைல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, ஃபைன். இன்கேஸ் இந்த ஆல்கஹாலும் இங்க இருக்கிற ஹைட்ரஜனுமே போயிட்டு இன்கேஸ் இங்கேயும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு அல்லீன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்கிற OH போயிட்டு CH2 டபுள் பாண்ட் CH2 which is called அல்லீன். ஸோ அல்லீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு அல்லைல் வினைல் இது மட்டும் தான் வரும், அல்லீன் வராது. பட் வேற ஒரு சாப்டர்ல வரும்னா நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? ஃபைன். These are the compounds in which the halogen atoms is bonded to an sp3 hybridized carbon atom adjacent to carbon double bond. So carbon double bondக்கு adjacentல பக்கத்துல ஒரு sp3 hybrid carbon இருக்கு, அதுல halogen attach ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, தட் இஸ் டு an allylic carbon. அதனால தான் இது allylic carbon சொல்றோம். பாருங்க, இங்க டபுள் பாண்ட் இருக்கு பிங்க் கலர்ல, அதுக்கப்புறம் ஒரு CH2 இருக்கு, அது கூட தான் என்ன ஆட் ஆயிருக்கு, எக்ஸ்ன்ற ஹாலஜன் ஆட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் கால்டு allylic carbon. பென்சின் காம்பவுண்ட்ஸ்லயும், அதாவது இங்க சைக்ளோஹெக்சின் தான் இருக்கு. என்ன இருக்கு, சைக்ளோஹெக்சின். இட்ஸ் நாட் அ பென்சின், ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்கு. இந்த டபுள் பாண்ட் கார்பனுக்கு அட்ஜசன்ட்ல பக்கத்துல இருக்கிற இந்த கார்பன்லயோ அல்லது ஈவன் கீழே இருக்கிற இந்த கார்பன்லயோ ஹாலஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு அல்லைல். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரினா என்ன, அல்லைலிக்னா என்னன்னு. நம்ம தானே? ஓகே, சி பென்சைலிக். இப்பதான் நான் இங்க ஸ்ட்ரக்சர் வரேங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம். These are the compounds in which the halogen atom is bonded to an sp3 hybridized carbon atom attached to an aromatic ring. நல்லா புரிஞ்சுக்கணும், aromatic ringனா பென்சின் ரிங். ஸோ பென்சின் ரிங் கூட ஒரு sp3 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அந்த கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கு. புரியுதா? பாருங்க, பிரைமரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பென்சின், அது கூட CH2 இருக்கு, கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அந்த கார்பன்ல என்ன இருக்கு, ஒரே ஒரு ஹாலஜன் இருக்கு. ஸோ இட் இஸ் கால்டு பிரைமரி. ஒரு பென்சின் ரிங் கூட ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா ஆர் பிரைம் ஆர் டபுள் பிரைம் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. டோன்ட் சே ஆஸ் டேஷ், பிரைம்னு சொல்லுங்க. இது ஆர் பிரைம், கீழே இருக்கிறது ஆர் டபுள் பிரைம். இந்த ஆர் பிரைமுக்கு பதிலாகவும் ஆர் டபுள் பிரைமுக்கு பதிலாகவும் CH3யும் Hம் இருந்துச்சுன்னா
இன் கேஸ் ஆர் டபுள் பிரைம்க்கு பதிலா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் செகண்டரி. ஆர் பிரைம் ஆர் டபுள் பிரைம் ரெண்டுமே மெத்திலோ அல்லது ஏதோ ஒரு அல்கைல் குரூப்போ கார்பன் குரூப்போ இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு டெர்ஷரி. ஓகேவா? ஃபைன். காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் sp2 கார்பன் பாண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் sp3 கார்பன் பார்த்தோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா sp2 கார்பன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வினைலிக், செகண்ட் ஒன் அரைல். ஓகே, வினைலிக்னா என்னது? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அல்லைல் சொல்லும்போது சொன்னேன் டபுள் பாண்ட் கார்பன் இருந்து அந்த டபுள் பாண்ட் கார்பன்லயே ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு வினைல். பாருங்க, these are the compounds in which the halogen atom is bonded to sp2 hybridized carbon atom of a carbon carbon double bond. So இங்க பாருங்க, ஒரு CH2 double bond CH OH அப்படின்னு இருக்கு. It is commonly called as vinyl alcohol. ஏன் புரியுதா? ஏன்னா டபுள் பாண்ட் கார்பன் இருக்கு, அந்த டபுள் பாண்ட் கார்பன்ல என்ன இருக்கு? OH அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஸோ இட்ஸ் ஜெனரலி நேம்ட் as வினைல். ஆல்கஹால் இருக்கிறதுனால வினைல் ஆல்கஹால் சொல்றோம். இன்கேஸ் இதே இடத்துல குளோரின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? வினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு பேரு வினைல் குளோரைடு. இதுவே நான் n டைம்ஸ் எடுத்துக்கிறேன், இது எனக்கு பாலிமர் ஆயிடுச்சு. சிங்கிள் பாண்டா இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடுச்சு. தென் இது n டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா இதுக்கு பேர் என்னதுன்னா பாலிவினைல் குளோரைடு, பிவிசி பைப்புன்னு சொல்லுவோம். தண்ணி பைப்பு, கரண்ட் போற பைப்லாம், அதாவது எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்லாம் போற பைப்போ, தண்ணிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பைப்ஸோ பிவிசி பைப்ஸ், பாலிவினைல் குளோரைடு. இட்ஸ் எ பாலிமர். இது இல்லைன்னா கிராமத்துல நிறைய இடத்துல என்ன பண்ண முடியாது? போர் இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்குலாம் தண்ணி எடுத்துட்டே போக முடியாது இல்ல. ஸோ அப்ப மண்ணில் மக்களனாலும் அது லேண்ட் பொல்யூஷனை உருவாக்குனாலும் கூட இட் இஸ் வெரி ஹியூஜ் யூஸ்ஃபுல் டு ஆஸ். இங்க இருக்கக்கூடியது வினைல் ஹாலைடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கு, அதுலயே ஹாலஜன் இருக்கு. இங்க பாருங்க, இது சைக்ளோஹெக்சின். கரெக்டா? சைக்ளோஹெக்சின், ஹெக்ஸா ட்ரையின் சொல்லல, பென்சின் சொல்லல, சைக்ளோஹெக்சின் ஒரே ஒரு டபுள் பாண்ட். அந்த டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன்லயே ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு வினைலிக் ஹாலைடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது அரைல் ஹாலைடு. அரைல் நட்டும் பென்சின் இருந்துச்சுன்னா அதை நம்ம அரைல்னு சொல்லுவோம் இல்லையா? தீஸ் ஆர் த காம்பவுண்ட்ஸ் இன் விச் த ஹாலஜன் ஆட்டம் இஸ் டைரக்ட்லி பாண்டட் டு த sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஆஃப் அன் அரோமேட்டிக் ரிங். ஒரு அரோமேட்டிக் ரிங்ல, பென்சின் ரிங்ல, அரோமேட்டிக் ரிங்ல sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட டைரக்டாவே ஒரு ஹாலஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு அரைல் ஹாலைடுன்னு சொல்றாங்க. சார் இங்கேயும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பென்சைன்லயும் பென்சின் இருந்துச்சு, ஹாலஜன் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், பென்சின் இருக்கு, ஹாலஜன் இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு sp3 கார்பன் இருக்கு. அப்ப ஹாலஜன் டைரக்டா பென்சின் கூட இருந்தா அரைல் ஹாலைடு. ஒரு sp3 கார்பன் வந்து அதுக்கப்புறம் ஹாலைடு இருந்துச்சுன்னா பென்சைலிக் ஹாலைடு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ பென்சைலிக், வினைலிக், அல்லைலிக், அரைலிக் ஆர் அரைல் ஹாலைடு, இந்த நாலுமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரியுமா? ஓகே, நெக்ஸ்ட் 6.2 நாமென்க்ளேச்சர். ஸோ ஹாலோ ஆல்கேன்ஸ், ஹாலோ அரைன்ஸ்ல எப்படி நேம் வைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். Having learned the classification of halogenated compounds, let us now learn how these are named. So ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருக்கீங்களா கேக்குறாங்க. அப்புறம் ஓகே, இப்போ நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The common names of alkyl halides are derived from naming the alkyl group followed by the name of halide. So என்ன சொல்றாங்க? காமன் நேம் எப்படி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அல்கைல் நேம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஃபாலோடு பை நேம் ஆஃப் ஹாலைடு, ஹாலைடோட நேமே லாஸ்டா சொல்லணும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் CH3Cl, குளோரோமீத்தேன்ன்றது ஐயூபிஏசி நேம். குளோரோமீத்தேன் அப்படின்னு சொன்னானது ஐயூபிஏசி நேம். அப்படி சொல்லாம அவங்க காமன் நேம்ல எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. காமன் நேம். ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க? மெத்தில் which is called alkyl, right? methyl and the chlorine will be named as chloride. So it's called methyl chloride. இந்த மாதிரி ஒரு அல்கைல் இருந்துச்சுன்னா அது கூட ஹாலஜன் இருக்கும்போது அல்கைல் நேம் சொல்லிட்டு நேம் ஆஃப் த அல்கைல் குரூப் ஃபாலோடு பை த நேம் ஆஃப் ஹாலைடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஐயூபிஏசி சிஸ்டம் இது காமன் சிஸ்டம்க்கு இந்த மாதிரி சொல்றாங்க. அல்கைல் நேம் சொல்லி ஹாலைட் நேம் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஐயூபிஏசி சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர், அல்கைல் ஹாலைட்ஸ் ஆர் நேம்ட் as ஹாலோ சப்ஸ்டிடியூட்டட் ஹைட்ரோகார்பன். ஹாலோ சப்ஸ்டிடியூட்டட் ஹைட்ரோகார்பன், ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கிற மீத்தேன் இல்லையா? ஹாலோ குளோரோ மீத்தேன் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஹாலஜன் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்கைல் நேம் சொல்றாங்க. ஐயூபிஏசி நேமா இருந்தா ஹாலஜன் ஃபர்ஸ்ட் வரணும், அல்கைல் நேம் செகண்ட், லாஸ்டா அல்கேன் அப்படின்ற பேரண்ட் நேம்ல வரணும். இன்கேஸ் காமன் நேமா இருந்துச்சுன்னா அல்கைல் நேம் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் ஹாலஜன் நேம ஐடுன்னு முடிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ
ஐ திங்க் இந்த லைனை படிச்சாச்சு. ஹாலோ இந்த இடத்துல இதோ எழுதியிருக்காங்க. அல்கைல் நேம்ஸ் ஆர் நேம்ட் ஆஸ் ஹாலோ சப்ஸ்டிடியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் பாதியாக கட் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு அது மாதிரி தெரியும் ஹைட்ரோகார்பன்ஸ். ஃபார் மோனோஹாலஜன் சப்ஸ்டிடியூட்டட் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் பென்சின். பென்சின்ல ஒரே ஒரு ஹாலஜன் சப்ஸ்டிடியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காமன் அண்ட் ஐயூபிஏசி நேம்ஸ் ஆர் த சேம். காமன் நேம் ஐயூபிஏசி நேம் ரெண்டுமே சேம் தான் சொல்றாங்க. For dihalogen derivatives, the prefix OMP, ortho, meta, para are used in common systems. But in IUPAC system, IUPAC ல ortho, meta, para என்ற notation யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா நம்பரிங் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. As you learned in class 11, the numerals 1, 2, 1, 3 and 1, 4 are used. So 1, 3 ன்றது ortho, 1, 2 ன்றது ortho, 1, 3 ன்றது meta, 1, 4 ன்றது para. ஓகேவா? இங்க காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? புரோமோப்ரோபேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? புரோமோப்ரோபேன் இது ஐயூபிஏசி நேம். பட் ப்ரோபைல் புரோமைடு அப்படின்னு சொல்றது காமன் நேம். ப்ரோபைல் புரோமைடுன்னு சொன்னா காமன் நேம். புரோமோப்ரோபேன் அப்படின்னு சொன்னா ஐயூபிஏசி நேம். செகண்ட் ஒன் ஐசோப்ரோபைல் குளோரைடு. 1, 2, 3 செகண்ட் கார்பன்ல மீடிவல்ல தான் குளோரின் இருக்கு. ஸோ ஐசோப்ரோபைல் குளோரைடு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் கார்பனுக்குனால 1, 2, 3 ஆர் 1, 2, 3 எந்த பக்கம் நம்பர் கொடுத்தாலும் சரி. செகண்ட் கார்பன்ல குளோரின் இருக்கு. 2 குளோரோ புரோபேன் அப்படின்னு சொல்றோம். ஐசோப்ரோபைல் குளோரைடு அப்படின்னு சொன்னாலும் 2 குளோரோ புரோபேன்னாலும் ஒண்ணுதான். அண்ட் தென் தேர்ட் ஒன் ஐசோபியூட்டைல் குளோரைடு. ஸோ இங்க குளோரின் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். 1, 2, 3 செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் அடிஷனலா எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐசோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மொத்தமா எத்தனை கார்பன் இருக்கோ அதுதான் நேம்ல சொல்லுவோம். ஸோ அப்போ 1, 2, 3 3 கார்பனுக்குனால ஐசோப்ரோபைல்னு சொல்லக்கூடாது. அது செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு, அதையும் சேர்த்து 4 கார்பன் ஐசோபியூட்டைல்னு சொல்லணும். ஸோ இட்ஸ் நேம்ட் ஆஸ் ஐசோபியூட்டைல் குளோரைடு ஆர் 1 குளோரோ 2 மெத்தில் புரோபேன் அப்படின்னு சொல்லலாம். 1 குளோரோ 2 மெத்தில் புரோபேன். ஓகேவா? சரி, அதே மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல சில நேம் கொடுத்துருக்காங்க. புரோமோபென்சின், புரோமோபென்சின் காமன் நேமும் ஐயூபிஏசி நேமும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஜஸ்ட் ஹாலஜன் நேம் சொல்லிட்டு பென்சினுடைய நேம லாஸ்டா சொல்லணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். செகண்ட் ஒன் பாருங்க, டைப்ரோமோபென்சின். ரைட்? எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் தேர்ட் கார்பன்லயும் இருக்கு. அப்போ 1, 3 டைப்ரோமோபென்சின் அப்படின்னு நம்ம ஐயூபிஏசில சொல்றோம். இன்கேஸ் காமன் நேமா இருந்துச்சுன்னா ஆர்த்தோ மெட்டா பேரான்ற பொசிஷனை யூஸ் பண்ணலாம். அதனால எம் டைப்ரோமோபென்சின்னு சொல்றாங்க. எம்ன்றது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், ஈஸியா இருக்கும். எம் டைப்ரோமோபென்சின் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐயூபிஏசியை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோ பேரா மெட்டான்ற சைன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நம்பர் தான் போடணும்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் தேர்ட் லாஸ்ட் சிமெட்ரிக்கல் ட்ரைப்ரோமோபென்சின். ஸோ ஒரு பென்சின் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல தேர்ட் கார்பன்ல ஃபிஃப்த் கார்பன்ல 3 இடத்துலயும் என்ன இருக்கு? புரோமின் அட்டாச் ஆயிருக்கு. 1, 3, 5. ஸோ 1, 3, 5 ட்ரைப்ரோமோபென்சின் அப்படின்னு சொல்றோம். ஐயூபிஏசி நேம் இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட் குளோரின் எடுத்து ஃபங்க்ஷனல் குரூப் 1, 2, 3 3 கார்பன் தான் ஸ்ட்ரெயிட் செயின்னு வச்சுக்கோங்க. அப்போ ப்ரோபேன்னு சொல்லுவோம். அதுல செகண்ட் கார்பன்ல மேல ஒரு மெத்தில் கீழே ஒரு மெத்தில். ஸோ 2 மெத்தில் இருக்கு. அப்போ 1 குளோரோ 1ல குளோரின் இருக்கக்கூடிய 2, 2 டைமெத்தில். ரெண்டாவது கார்பன்லயும் மேலையும் கீழே 2 மெத்தில் இருக்கிறதுனால 1 குளோரோ 2, 2 டைமெத்தில் ப்ரோபேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1, 2, 3. ஸோ இதுல செகண்ட் கார்பன்ல என்ன இருக்கு? புரோமின் இருக்கு. 2 புரோமோ புரோபேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். கரெக்டா? ஃபைன். The dihaloalkanes having the same type of halogen atoms are named as alkylidene or alkyline dihalide. So என்ன சொல்றாங்க? டைஹாலஜன் சப்ஸ்டிட்யூட் இருக்கிற அல்கேன்ஸை alkylidene அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா alkyline அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. The dihalo compounds having both the halogen atoms are further classified as geminal halide, gem dihalide when both the halogen atoms are present on the same carbon atom. ஆக்சுவலா ஒரே கார்பன் ஆட்டம்ல 2 ஹாலஜன் இருக்கு, ரெண்டுமே சேம் ஹாலஜன் ஆட்டம். அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஜெம்னு சொல்லுவோம் இல்லையா? ஜெம் டைஹாலைடு. இன்கேஸ் அட்ஜசன்ட் கார்பன்ல எத்தில்ல இருக்கிற மாதிரி அட்ஜசன்ட் கார்பன்ல இந்த கார்பன்ல ஒரு ஹாலஜன் இந்த கார்பன்ல ஒரு ஹாலஜன் இருந்தா then it is called vicinal dihalide. Okay, and the vicinal dihalide or vis dihalide when halogen atoms are present on adjacent carbon atom. adjacent carbon atomல இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? vicinal சொல்லலாம்னு சொல்றாங்க. In common names system, gem dihalides are named as alkylidene,
ஜெம் டைஹாலைடா இருந்துச்சுன்னா, ஒரே கார்பன்ல 2 ஹாலஜன் இருந்துச்சுன்னா, அத நம்ம என்ன சொல்றோம்னா, அல்கைலிடின்னு சொல்றோம். அப்ப 2 கார்பன் இருக்கு. இங்க பாருங்க. 1, 2. ஸோ ஈத்து. அதுல ஒரே கார்பன்லயே 2 குளோரின் இருக்கு. எத்திலிடின் குளோரைடு அப்படின்னு சொல்றாங்க. எத்தில் டைகுளோரைடு அப்படின்னு சொல்லாம, எத்திலிடின் குளோரைடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஜெம் டைஹாலைடு. ஓகே. அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு குளோரின், செகண்ட் கார்பன்ல ஒரு குளோரின். அட்ஜசன்ட் கார்பன். பக்கத்து பக்கத்து கார்பன்ல ஒரு ஹாலஜன் இருக்கு. அப்ப இத என்ன சொல்றோம்னா, எத்திலீன் டைகுளோரைடு அப்படின்னு சொல்றாங்க. எத்திலீன் டைகுளோரைடுக்கு மீனிங் என்னன்னா, அட்ஜசன்ட் கார்பன்ல 2 ஹாலஜன் இருக்குன்னு அர்த்தம். எத்திலிடின் குளோரைடு அப்படின்னா, ஒரே கார்பன்ல 2 ஹாலஜனுமே குளோரினுமே அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரே கார்பன்ல 2 இருந்துச்சுன்னா அது ஜெம் டைஹாலைடு. அடுத்தடுத்த கார்பன்ல இருந்துச்சுன்னா அது விஸ் டைஹாலைடுன்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். வெறும் டேபிள் தான் குடுத்துருக்காங்க. இந்த டேபிள்ல நெறைய நேம்ஸ் எழுதியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் குடுத்துட்டு காமன் நேம், ஐயூபிஏசி நேம். இது நெறைய குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் புக்ல நீங்க எக்ஸாம்பிள்ஸா பாருங்க. இத பாஸ் பண்ணிட்டு கூட இந்த ஸ்ட்ரக்சர பார்த்துட்டு, அதுக்கு எப்படி இந்த நேம் வந்துச்சு? காமன் நேம் என்னவா வரும்? ஐயூபிஏசி நேம் என்னவா வரும்னு நீங்க ஒரு தடவ எழுதி பார்த்துட்டு, அப்புறம் கரெக்ட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபைன். ஸோ அடுத்தது 6.3 நேச்சர் ஆஃப் சிஎக்ஸ் பாண்ட். அதாவது கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாண்ட் எந்த மாதிரி பாண்டா இருக்கும்? இட்ஸ் நாட் a purely covalent, ரைட்? ஏன்னா ஹாலஜன் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். கரெக்ட்டா? ஓகே. எலக்ட்ரோநெகட்டிவ்னா கண்டிப்பா அது என்ன பண்ணும்? எலக்ட்ரான் டென்சிட்டிய தாங்கிட்டு புடிச்சு இழுத்து வச்சிருக்கும். பார்ஷியலி நெகட்டிவா இருக்கும். கார்பன் இஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ பார்ஷியலி எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கும். அப்ப எலக்ட்ரான் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கும்னா, கொஞ்சமா ஹாலஜனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும். ஹாலஜன் கிட்ட குடுத்திருக்கும். ஓகேவா? அதனால இந்த பாண்ட நம்ம அயானிக் சொல்லலாமா? என்ன சொல்லலாம்னு பாருங்க. ஹாலஜன் ஆட்டம்ஸ் ஆர் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் கார்பன். ஹாலஜன் ஆட்டம்ஸ்லாம் என்னது? கார்பன் விட ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொல்றாங்க. தேர்ஃபோர் கார்பன் ஹாலஜன் பாண்ட் ஆஃப் அல்கைல் ஹாலைடு இஸ் போலரைஸ்டு. அதனால கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் நடுவுல இருக்கிற பாண்ட் என்னவா இருக்கும்? போலரைஸ்டா இருக்கும். பிளஸ் மைனஸா பிரியும்னு சொல்றாங்க. The carbon atom bears a partial positive charge. கார்பன் ஆட்டம்ஸ்க்கு மேல என்ன வரும்னா, கொஞ்சமா பாசிட்டிவ் சார்ஜ் வரும். Whereas the halogen atoms bears a partial negative charge. ஹாலஜன் ஆட்டம் மேல கொஞ்சமா நெகட்டிவ் சார்ஜ் வரும்னு சொல்றாங்க. As we go down the group in the periodic table, the size of the halogen atom increases. கீழ போக போக ஃப்ளூரினை விட குளோரினுக்கு, குளோரினை விட புரோமினுக்கு, புரோமினை விட அயோடினுக்கு எல்லாத்துக்குமே சைஸ் என்ன ஆயிட்டே இருக்கும்? பெருசாயிட்டே இருக்கும். ஃப்ளூரினுடைய சைஸ் விட குளோரின் பெருசு, குளோரின் விட புரோமின் ரொம்ப பெருசு, புரோமின் விட அயோடின் ரொம்ப பெருசு. சரி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சார் வித்தியாசம்? பாருங்க, ஆனைனுடைய சைஸ் லார்ஜா இருக்கு, கேட்டியானுடைய சைஸ் ஸ்மாலா இருக்குன்னா போலரைசேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபெஜான்ஸ் ரூல் படிச்சிருக்கீங்களா? ஃபெஜான்ஸ் ரூல்ல இந்த ரூல்ஸ் வரும். என்னது? சைஸ் ஆஃப் த கேட்டையான் இஸ் ஸ்மால். கேட்டையான் அப்படின்னு கூடிய கேட்டையானுடைய சைஸ் எப்படி இருக்குன்னா ஸ்மாலா இருக்கணும். ஆனியானுடைய சைஸ் எப்படி இருக்குன்னா லார்ஜா இருக்கணும். அப்படின்னா அங்க என்ன கேரக்டர் வந்துடும்னா கோவலன்ட் கேரக்டர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபெஜான்ஸ் ரூல்ல சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம பார்க்கலாம். As we go down the group in the periodic table, the size of the halogen atom increases. Halogen atom உடைய size கீழே போக போக increase ஆகும். Fluorine atom is the smallest and iodine atom is the largest. Okay, fluorine இருக்கிறதுலே சின்னது, iodine இருக்கிறதுலே பெருசுன்னு சொல்றாங்க. Consequently, the carbon halogen bond length also increases from carbon fluorine to carbon iodine. கார்பனுக்கும் ஃப்ளூரினுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் லென்த்தை விட கார்பன் குளோரினுக்கு நடுவில், கார்பன் புரோமின் நடுவில், கார்பன் அயோடின் நடுவில் பாண்ட் லென்த் என்ன ஆகிட்டே இருக்கும்? அதிகமாயிட்டே இருக்கும். ஓகே, சம் டிபிக்கல் பாண்ட் லென்த்ஸ், bond enthalpies and dipole moments are given in table 6.2. So table 6.2 பாத்தீங்கன்னா அதுல என்ன கொடுத்திருக்காங்க? சில டிபிக்கல் பாண்ட் லென்த், பாண்ட் என்தால்பி, டைபோல் மூமெண்ட் இந்த வேல்யூஸை கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. Alkyl halides are best prepared from alcohols which are easily accessible. ஸோ ஆல்கஹால்ல இருந்து அல்கைல் ஹைடை ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா அது ஈஸியா அக்சஸ் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலோ அல்கேன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்? த ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் அன் ஆல்கஹால் இஸ் ரீப்ளேஸ்டு பை அன் ஹாலஜன். அப்போ ROHன்னு இருக்கு. இது கூட நான் ஏதோ ஒரு சால்ட் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் AgCl. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? சில்வர் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டு AgOH போயிடுச்சுன்னா இந்த குளோரின் வந்து இந்த இடத்துல சேரும், RCl கிடைக்கும் இல்லையா? இந்த ஹைட்ராக்சி போகுமா ஈஸியா? ஹாலஜனால ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் இங்க நடக்குமா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஓகேவா? The hydroxyl group of an alcohol is replaced by halogen on reaction with the concentrated halogen acids. So halogen acids கான்சென்ட்ரேட்டா எடுத்துக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க. ஹாலஜன் ரீப்ளேஸ் பண்ணும் ஆல்கஹால அப்படின்னு சொல்றாங்க. Phosphorus halides are dionyl chloride, chloride.
பாஸ்பரஸ் ஹாலைடு PCl3 or PCl5. Dionyl chloride SOCl2 இல்லையா? Dionyl chloride is preferred because in this reaction இங்க பாஸ்பரஸ் ஹாலைடை விட dionyl ஹாலைடை ப்ரிஃபர் பண்றோம். ஏன்னா எனக்கு ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடியது ப்ராடக்ட்ல ஈஸியா கிடைக்கக்கூடியதா இருக்கணும். ஃபில்டர் பண்ணவோ செப்பரேட் பண்ணவோ எனக்கு டைம் பத்தாது இல்லையா? ஸோ கிடைக்கிற ப்ராடக்ட்ல பை ப்ராடக்ட்ஸ்லாம் கேஸஸா இருந்துச்சுன்னா நான் அதை பியூரிஃபை பண்ணணும்னு அவசியமே இல்லை. கரெக்டா? சரி பாருங்க, dionyl chloride SOCl2 is preferred because in this reaction alkyl halide is formed along with the gas sulfur dioxide and HCl. அப்ப இந்த ரியாக்ஷன்ல என்ன ஆகுதுன்னா, this reaction is named as actually Darson reaction. Darson. ஓகேவா? ஸோ டார்சன் ரியாக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அல்கைல் ஹாலைடு இருக்கு, அதை டயோனைல் குளோரைடு கூட ட்ரீட் பண்றேன். அப்படி ட்ரீட் பண்ணும்போது எனக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸும் HCl கேஸும் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. The two gaseous products are escapable, hence the reaction gives a pure alkyl halide. அப்போ ரெண்டு பை ப்ராடக்ட்ஸும் கேசஸ் அப்படின்னா அது ஈஸியா எஸ்கேப் ஆயிடும், வெளியில போயிடும். அப்போ எனக்கு அல்கைல் ஹாலைடு எப்படி இருக்கும், ரொம்ப பியூரா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? The reaction gives pure alkyl halide. Okay, the reaction of primary and secondary along alcohols with HCl requires the presence of catalyst. என்ன சொல்றாங்க, டெர்ஷரியில இது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். செகண்டரியில பிரைமரியில எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி, the reaction of primary and secondary alcohol with HCl requires the presence of catalyst. Catalyst இருந்தா தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க, பிரைமரிக்கும் செகண்டரிக்கும். Zinc chloride with tertiary alcohols, the reaction is conducted by simple shaking the alcohol with concentrated HCl at room temperature. ஸோ ஜஸ்ட் இந்த ரியாக்ஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அன்ஹைட்ரஸ் ஜின் குளோரைடு அவங்க எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஜின் குளோரைடு ரொம்ப மாய்ஸ்சரா இல்லாம ட்ரையா இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அன்ஹைட்ரஸ் ஜின் குளோரைடு சொல்லுவோம். ஓகேவா? இதை நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபைன். அதுக்கப்புறம் HCl-ம் ஆட் பண்ணணும். ஓகே, with tertiary alcohol the reaction is conducted by simply shaking the alcohol with a concentrated HCl at room temperature. சாதாரண ரூம் டெம்பரேச்சர்லயே கான் HCl-யும் ஜின் குளோரைடையும் நம்ம ஆட் பண்றோம். எனக்கு ஆல்கஹாலுக்கு பதிலாக குளோரின் வந்துருது. ஓகேவா? அதுவும் ரொம்ப இன்ஸ்டன்டா இமிடியேட்டா வந்துடும். ஸோ ஆக்சுவலா நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கணும் உங்களுக்கு தெரியுதா? ஜின் குளோரைடு, கான்சன்ட்ரேட்டட் HCl. வெரி குட். ஒரு சில பேர் மட்டும்தான் கரெக்டா சொல்றீங்க. லூகாஸ் டெஸ்ட் படிச்சுட்டு இருக்கோம். அவங்க லூகாஸ் டெஸ்ட் நேம் சொல்லாம அப்படியே எழுதிட்டு இருக்காங்க இல்லையா? சரி பாருங்க, கான்ஸ்டன்ட் பாயிலிங் வித் HBr 48% இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் alkyl bromide. Good yields of Ri may be obtained by heating alcohol with sodium or potassium with a given halo acids. So sodium or potassium iodide எடுத்துக்கிறோம். 95% orthophosphoric acid இருக்கு. It's a reducing agent. Fine. The order of reactivity of alcohol with a given halo acid is tertiary, secondary, primary. Halo அதாவது ஆல்கஹால்ஸ்ல ஹாலோ ஆசிட்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும், HCl, HBr எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்னு கேட்டா டெர்ஷரியில ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அதை விட செகண்டரியில கம்மி, செகண்டரி விட பிரைமரியில கம்மின்னு சொல்றாங்க. Phosphorus tribromide and triiodide are usually generated in situ, produced in the reaction mixer. ஒரு ரியாக்ஷன் மிக்சர் ஆட் பண்றோம் இல்லையா, அந்த ரியாக்ஷன் மிக்சரே அதை என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால அதை சிட்டுன்னு சொல்றாங்க. ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது பாதியில ப்ரொடியூஸ் ஆகுது நடுவுல. ஓகே, பை த ரியாக்ஷன் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் வித் புரோமின் அண்ட் அயோடின் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இது ரெண்டுத்தால ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ரியாக்ஷன்ஸ் பாருங்க, ROH என்னது ஆல்கஹால். ஓகே, அது கூட HCl சேர்க்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும், இங்க இருக்கிற H இங்க இருக்கிற OH எடுத்துட்டு வாட்டரா போகுது. இங்க இருக்கிற Cl வந்து R கூட சேர்ந்துச்சுன்னா RCl அல்கைல் ஹாலைடு கிடைக்குது. இந்த ஜின் குளோரைடு அன்ஹைட்ரஸா எடுத்திருந்தோம்னா அப்போதான் இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்னது, லூகாஸ் டெஸ்ட். மறக்காதீங்க. தென் ஆல்கஹால் இருக்கு, NaBr இருக்கு, சோடியம் புரோமைட் பிளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். இப்போ இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஆல்கஹாலுக்கு பதிலாக புரோமின் வந்து அந்த இடத்துல சேருது, அல்கைல் புரோமைடு பிளஸ் இங்க இருக்கக்கூடிய சோடியம் சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஒரு H பிளஸ் போனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது பைசல்ஃபேட்டா இருக்கும். நான் இங்க எழுதுறேன் H2SO4. ஸோ இது H பிளஸ்ஸா பிரியுது. அப்ப மீதி என்ன இருக்கும், HSO4 மைனஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்ல சோடியம் சேரலாம். ஸோ H பிளஸ் OH எடுத்துட்டு வாட்டரா தான் போக போகுது. இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கிற OH எடுத்துட்டு வாட்டரா தான் போக போகுது. அதை லாஸ்டா எழுதிருக்காங்க. இங்க இருக்கிற Na ரிமைனிங் இருக்கிற HSO4 கூட சேர்ந்தா சோடியம் பைசல்ஃபேட் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. சோடியம் பைசல்ஃபேட். ஓகே, தென் RBr என்பது அல்கைல் புரோமைடு. இந்த சோடியம் இங்க தான் வந்து சேர்ந்துருச்சு HSO4 கூட.
இதுல இருக்கிற H பிளஸ் இந்த OH எடுத்துட்டு வாட்டரா போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு கேட்டா இங்க ஒரு புரோமின் இருக்கும், இங்க ஒரு R இருக்கும். அதனால தான் ஆல்கைல் புரோமைட்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதுவும் ஆல்கஹால் ரியாக்ஷன்ஸ் தான். சால்ட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லணும். ஆல்கஹால் பிளஸ் PX3, PCl3, PBr3 இந்த மாதிரி பாஸ்பரஸ் ட்ரைஹாலைட்ஸ் எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கும் போது நான் 3 டைம்ஸ் ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். பாருங்க 3 டைம்ஸ் ஆஃப் R 3 டைம்ஸ் ஆஃப் X எடுத்துக்கிட்டு 3RX அல்கைல் ஹாலைடா போயிடுது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த இடத்துல 3 டைம்ஸ் ஆக்சிஜன் இருக்கும், 3 டைம்ஸ் ஹைட்ரஜன் இருக்கும். கரெக்டா? ஹைட்ரஜன் 3 இருக்கும், ஆக்சிஜன் 3 இருக்கும், பாஸ்பரஸ் இங்க பாருங்க ஒன்னே ஒன்னு இருக்கு. அப்ப H3PO3 அப்படின்னு சொல்றோம். H3PO3 இஸ் கால்டு பாஸ்பரஸ் ஆசிட். பாஸ்பரஸ். ஓகேவா? ஏன்னா H3PO4 அப்படின்னா பாஸ்பாரிக் ஆசிட், H3PO3 அப்படின்னா பாஸ்பரஸ் ஆசிட். அப்ப இங்க பாஸ்பரஸ் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஆல்கஹால் கூட PX3 ஆட் பண்ணா, பாஸ்பரஸ் ட்ரைஹாலைட்ஸ் ஆட் பண்ணா எனக்கு அல்கைல் ஹாலைடும் பாஸ்பரஸ் ஆசிடும் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த ரியாக்ஷன்ஸ்ல ஹாலஜன் என்னவா இருக்கலாம்னா குளோரினாவோ புரோமினாவோ இருக்கலாம். ஃப்ளூரினா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் ஃப்ளூரின் இருக்கக்கூடாதுன்னா இட்ஸ் அ விகரஸ், அது ரொம்ப வயலண்டா ஆக்ட் ஆகும். அதனால ஃபைன். செகண்ட் அடுத்தது அதே பாஸ்பரஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்கஹால் ட்ரீட்டட் வித் PCl5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நடக்குது? இதுல இருக்கிற ஒரு H ஒரு Cl எடுத்துட்டு HCl போகுது. ஒரு ஓவை இங்க இருக்கக்கூடிய PCl5ல ஒரு Cl தான் போயிடுச்சா HCl. ஒரு Cl இந்த அல்கைல் கூட சேர்ந்து அல்கைல் குளோரைடா போக போகுது. அப்ப மீதி என்ன இருக்கும்? PCl5ல ஒரு குளோரின் ஹைட்ரஜன் எடுத்துட்டு HCl போகுது, ஒரு குளோரின் அல்கைல் எடுத்துட்டு அல்கைல் ஹைட்ரா போகுது. மீதி 3 குளோரின் இருக்கும், ஒரு பாஸ்பரஸ் இருக்கும். அது கூட ஆக்சிஜன் சேர்ந்தா POCl3 பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு ஒன்று கிடைக்கும். இட்ஸ் எ பாய்சன். ஃபைன். ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு ரெட் பாஸ்பரஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் அயோடின் ஆர் இன் பிரசன்ஸ் ஆஃப் புரோமின் இந்த மாதிரி ஹாலஜன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்குது? ரெட் பாஸ்பரஸ் இட்ஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட், நிறைய ஹைட்ரஜன் கொடுக்கும். அந்த ஹைட்ரஜன் வந்து இங்க இருக்கக்கூடிய OH எடுத்துட்டு வாட்டரா போகுது. ஹாலஜன்ல இருந்து ஒரு ஹாலஜன் அது கூட சேருது, RXன்னு ஒன்று கிடைக்கும். சரியா? ஆல்கஹால் ROH plus SOCl2 which is called, இந்த ரியாக்ஷனுடைய ஸ்டார்டிங்லயே அவங்க உங்ககிட்ட சொன்னாங்க என்னது? டயோனைல் குளோரைடு இல்லையா? இந்த டயோனைல் குளோரைடு ஆல்கஹால் கூட ட்ரீட் பண்ணும்போது பாருங்க இங்க இருக்கிற ஒரு H ஒரு Cl எடுத்துட்டு HCl போகுது. இந்த ஓவை இங்க இருக்கக்கூடிய SO எடுத்துட்டு SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸா போகுது. குளோரினை எடுத்துக்கிட்டு HCl போகுது. சல்ஃபர் ஆக்சைடு அப்படின்னு இருக்கக்கூடிய SO காம்பவுண்ட் என்ன பண்ணுது? இங்க இருக்கிற ஓவை எடுத்துட்டு SO2 கேஸா எஸ்கேப் ஆகுது. இந்த HCl ஆக்சுவலா கேஸ் தான். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அக்வஸ்ல இருந்தா தான் லிக்விட்னு சொல்லுவோம், இது கேஸ். அப்ப இது ரெண்டுமே ஈஸியா ஆயிடும், எவாப்ரேட் ஆகி வெளியில போயிடும். எனக்கு அல்கைல் குளோரைடு அப்படின்றது பியூர் ஸ்டேட்ல கிடைக்கும். அதனாலதான் டயோனைல் குளோரைடு இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ப்ரிப்பேர் ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. The preparation of alkyl chloride is carried out either by passing dry hydrogen chloride. ஒன்னு ஹைட்ரஜன் குளோரைடை ரொம்ப ட்ரையா எடுத்துட்டு அதுல பாஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. Through a solution of alcohol or by heating a mixture of alcohol and concentrated aqueous halogen acid. So halogen acid concentrated எடுத்துக்கலாம் லூகாஸ் டெஸ்ட்லாம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டு ஓகேவா மிக்சர் ஆஃப் ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ட்ரீட் பண்ண சொல்றாங்க. அப்போ எனக்கு ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஃபைன். ஸோ இது ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் ஆல்கஹால். ஆல்கஹால்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்றத இங்க கொடுத்துருந்தாங்க. அடுத்தது ஃப்ரம் ஹைட்ரோ கார்பன் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஸோ ஜஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன? வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.